கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் ஹிலிகானா கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேஷ் புஜாரி. இவர் பெயிண்டராக வேலை செய்து வந்தார். இவரின் மனைவி ரேகா சங்கர நாராயணாவில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தனது மனைவி ரேகாவின் கழுத்தில் கத்திகால் குத்தி கொலை செய்ததாக கணேஷ் புஜாரி சங்கர நாராயணா காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் சொன்ன காரணம்தான் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. அதாவது அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் உள்ளது இதுதான். எப்ப பார்த்தாலும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருப்பா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. இதனால பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரை பஞ்சாயத்து வந்துடுச்சு. இனிமே இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்க மாட்டேன்னு போலீஸ் கிட்ட உறுதிமொழி கொடுத்தா என சொல்ல, இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இப்போ என்ன நடந்தது என கேட்டிருக்கிறார்கள் விசாரணை காக்கிகள். கடந்த 20ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு கணேஷ் புஜாரி தாமதமாக வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது ரேகா செல்போனில் ரீல்ஸுகளை பார்ப்பதை கண்டு கோபமடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கணேஷ் புஜாரி கத்தியை எடுத்து ரேகாவின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதனால் துடிக்க துடிக்க இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து இறந்திருக்கிறார் ரேகா. இதுதான் கணேஷ் புஜாரி கொடுத்த வாக்குமூலம். இதன் அடிப்படையில் கணேஷ் புஜாரியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது காவல்துறை. இதனைத் தொடர்ந்துதான் ரீல்ஸ் மோகத்தில் மனைவி, வெறிச் செயலில் ஈடுபட்ட கணவன் என்கிற ரீதியில் செய்திகள் ட்ரெண்டாக ஆரம்பித்தன. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரேகாவின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள தகவல்களும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. கணேஷ் புஜாரி வெளியில் பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார். ஆனால் ரேகாவோ வீட்டில் சமைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, பாத்திரங்கள் துலக்குவது என வீட்டு பணிகளையும் செய்து கொண்டு பெட்ரோல் பங்கிலும் பணிபுரிந்திருக்கிறார். பெட்ரோல் பங்க் பணி என்பது 8 இருந்து 10 மணி நேரம் கால்கடுக்க நின்று கொண்டே இருக்கும் பணி. அதுவும் பெட்ரோல் போடும் பணிகளில் ஈடுபடும் போது ஒரு நிமிடம் கூட செல்போனை பார்க்க முடியாது. அவசர அழைப்புகளை கூட அட்டெண்ட் செய்ய முடியாத சூழல்கள் ஏற்படலாம். எனவே பெட்ரோல் பங்கில் நாள் முழுக்க கால்கடுக்க நின்று கஷ்டப்பட்டு உழைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டு நடுநடுவே தனது ரிலாக்ஸேஷனுக்காக இன்ஸ்டா ரீல்ஸுகளை பார்த்திருக்கலாம். அதுவும் கணவன் வீட்டுக்கு தாமதமாக வந்ததாக அவரது வாக்குமூலத்திலேயே பதிவாகி உள்ளது. அப்படி இருக்க அவர் வரும் வரை ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் பிரச்சனையோ வேறு. அதாவது பெயிண்டரான கணேஷ் புஜாரிக்கு 42 வயது, ஆனால் ரேகாவுக்கோ 27 வயதுதான். அப்படி பார்த்தால் இருவருக்கும் 15 வயது வித்தியாசம். குடும்பச் சூழல் காரணமாக ரேகா திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் கருத்து ரீதியிலான மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரவர் வயதிற்கேற்ப அவரவர் எதிர்பார்க்கும் விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியாததால் தொடர்ந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இது கணவன் மனைவிக்குள் வெறுப்பாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் வேலை நேரம் போக இன்ஸ்டாவில் நேரத்தை செலவிட்ட மனைவி ரேகா மீது கணவன் கணேஷ் புஜாரிக்கு ஆத்திரம் தலைக்கேறியுள்ளது. இதனைத் தொடர்ந்தே இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கிறது என இன்னொரு கோணத்திலும் விசாரணை காக்கிகள் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆக இது ஒரு அப்பட்டமான அதிகார மனப்பான்மையோடு செய்யப்பட்ட ஆணாதிக்க கொலைதானை தவிர வெறும் இன்ஸ்டா மோகத்தால் நடந்த படுகொலை அல்ல என்கிறார்கள் இன்னொரு கோணத்தில் சமூக ஆர்வலர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.